ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களுக்கோ நம்ம வந்து இந்த மாதிரி பேபி ஷீட்ஸ், ட்ரை ஷீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ யூஸ் பண்ணது போக மீதம் இருக்க ஷீட்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் வச்சுருந்தப்போ சில ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ஐடியாஸை தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐடியா அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் அகெயின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரை ஷீட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரை ஷீட்ஸை நல்லா தண்ணியில் நனைச்சி அதில் தேவையில்லாத தண்ணியை வந்து எக்ஸஸாக இருக்கிறத பிழிஞ்சு விட்டுட்டு நம்மளுடைய கிச்சனில் கவுண்டர் டாப், ஷெல்ஃப் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ட்ரை ஷீட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான் இந்த ட்ரை ஷீட் கிட்டத்தட்ட 4 months என்னுடைய கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுனா, பின்னாடி இருக்கிற அந்த ஒயிட் லேயர் வந்துட்டு பிரிஞ்சு தனியாக வந்துடும். இருந்தாலும் இந்த ஷீட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு க்ளீனிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எக்ஸஸாக இந்த ட்ரை ஷீட் இருந்தது அப்படின்னா. அடுத்து நம்ம செகண்ட் டிப் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சிங்கில் பாத்திரம் வைக்கிறதுக்காக ஒரு டப்போ, க்ளீனிங் டப்பு இல்லைனா ஒரு ட்ரே ஏதாவது வந்து வச்சு தான் பாத்திரம் எல்லாமே வைப்போம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த டிஷ் ட்ரையிங் மேட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விற்கிறாங்க. அதில் வந்து நம்ம பாத்திரங்கள்லாம் கவுத்தி வைக்கிற மாதிரி. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் வேரியஸ் சைஸஸில் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற சைஸை வாங்கி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஷ் ட்ரையிங் மேட் வந்து வாங்கி நீங்கள் அது ஒரே ஒரு சிங்கிள் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம வந்து வாங்கிறதுக்கு பதிலாக இதை வாங்கி மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நான் விளக்கி வச்சதில் கொஞ்சம் கூட தண்ணி வந்து அந்த ஷீட்டில் வெளியே லீக் ஆகவே இல்லை. ஸோ கீழே நான் வந்து ஷீட்டை எடுத்துகிட்டு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கல்லுலேயும் வந்துட்டு அந்தளவுக்கு தண்ணி வந்து இல்லவே இல்லை. இந்த ஐடியா யாராவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த ஐடியா புதுசாக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஷீட்ஸில் டைரெக்டாக பாத்திரங்களை விலக்கி வைக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் வந்து ட்ரே இல்லைனா டப்பே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை உங்கள் ட்ரேக்கு கீழேயோ அந்த டப்புக்கு கீழேயோ வந்துட்டு தனியாக தண்ணி வடிகிறதுக்கு உள்ள ட்ரே இல்லை, ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷீட்ஸை வந்து கீழே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்துலேருந்து வடிகிற தண்ணியை வந்து ஈஸியாக அந்த ஷீட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டேன், அதனால் நான் என்கிட்ட பாத்திரம் விளக்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி விளக்கி இருந்த சில இதை மட்டும் உங்களுக்கு வாஷ் பண்ணி வச்சு காட்டுறேன். இப்படி அந்த தண்ணி வந்துட்டு டைரெக்டாக அந்த ஷீட்டில் வடிஞ்சு அந்த தண்ணியை வந்து அதை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் ஜஸ்ட் அலசி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஷீட்ஸை ஷெல்ஃப் லைனர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஷெல்ஃப் லைனர்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் வந்துட்டு பாத்திரம் வைக்கிறதுக்காக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டில் நம்ம ஈரத்தோட பாத்திரத்தை வைக்கும்போது ஸ்டாண்ட் ஈஸியாக துருப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஷீட்டை வந்து கட் பண்ணி அந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ்க்கு கட் பண்ணி நேராக விரிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பாத்திரங்களில் இருக்கிற தண்ணியை, எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை ஷீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அது மூலமாக ஸ்டாண்ட் துருப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ட்ரையான ஒரு ஷீட்டை வச்சு அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த சாப்பாடெல்லாம் சிந்தியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு தட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ஸ்டவ்வை வந்துட்டு நம்ம லிக்விடோ ஏதோ வச்சு க்ளீன் பண்ணுறதை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிடுவேன். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக திருப்பி இந்த ஷீட்டை வந்து தண்ணியில் டிப் பண்ணி அதை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டவ் வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நம்ம நிறைய ஹார்ஷான ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கிளாஸ் டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷீட்டை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற நுரை, அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே வைப்லேயே வந்து நம்மளுக்கு ஈஸியாக தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப வேலையாக இருக்காது.
நான் வந்துட்டு என்னோடய ஸ்டவ் மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளையன்சஸ், அதாவது என்னுடைய மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் அவன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எங்கிட்ட இருக்க எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த ஷீட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ஷீட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த பொருள்லையும் ஸ்க்ராட்ச் ஆகாது. அதனால நம்ம தைரியமாக க்ளீன் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையும் இருக்காது. இந்த ஒரு ஷீட்டே வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், குழந்தைங்க இருக்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு டிப் தான் இது. ஸோ நம்ம வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட உட்காந்தாங்க அப்படின்னாலே ஏதாவது சாப்பாடு கண்டிப்பாக கீழே சிந்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தடவையும் மாப் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி, இந்த ஷீட் யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரே வைப்பில் உங்களுக்கு வந்து கீழே சிந்தியிருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம சில நேரங்களில் மாப் போட்டதுக்கப்புறமா உட்காந்து பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஷீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எனக்கு ஃபைனல் டிப்பாக நான் வந்துட்டு இந்த ஷீட் எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்போவுமே நைட் வேலை முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அந்த ஷீட்டுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அது கூட கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷாம்பு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதில் இந்த ஷீட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசு எல்லாமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நார்மலாக கையில் கசக்கி டேபிள் டாப் மேலே காய போட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக காஞ்சிடும். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி இந்த ஷீட் வச்சு என்ன மாதிரியான ரீயூஸ் ஐடியாஸ், சின்ன சின்ன ஐடியாஸ் தான் ஜஸ்ட் இதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இது வரைக்கும் யூடியூப்பில் யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ மீன் இந்த பேபி ட்ரை ஷீட்டை வந்துட்டு எப்படி பேபிஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் தான் இருக்கே தவிர இதையும் ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எதுவும் நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் திருப்பி சர்ச் கூட பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களும் பாருங்கள். அப்படி சப்போஸ் யாராவது போட்டிருந்தாங்க எனக்கு முன்னாடி அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் நான் போட்டது தான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.